கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசியல்ல கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டாக் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் செய்யப்பட்டது. இன்றைய தினம் கெட் அவுட் ஸ்டாலின்ற ஒரு ஹேஷ்டாக் இந்திய அளவுல ஏன் உலக அளவுல கூட ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்கள் மீதான மக்கள் வெறுப்பின் காரணமாக தான் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்லாம் நடைபெறுவதாக பாஜக சார்பில் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் கூறுறாங்க. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? என் வீட்டுக்குள்ள என்னைய கெட் அவுட்னு சொல்ல முடியுமா? ஸ்டாலின் இந்த மண்ணின் மைந்தர், இந்த மண்ணிற்காக போராடிய தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த தலைவர் கலைஞருடைய மகன், இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலையை இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்கின்ற போது, இந்தியாவின் கருத்து சுதந்திரம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களால் பறிக்கப்பட்ட போது, பெரும்பொரு வயதான சுதந்திர போராட்டத்தில் போராடிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட போது, இந்திய ஒன்றியத்திலேயே திருமணமாகி 3 மாதத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞர் யார் என்று கேட்டால், இந்திரா காந்தி நெருக்கடி நிலைக்கு காரணமாகி சிறையில் வாடியவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின். அவரை கெட் அவுட்னு சொல்றதுக்கு இவன் யாரு? மானங்கட்ட அண்ணாமலை. இந்திய ஒன்றியத்துல பாஜகவுடைய மக்களோட போக்கை, பாசிச போக்கை, மதவாத போக்கை கண்டித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 40க்கு 40, 100க்கு 100 வெற்றி பெற்ற நாடு தமிழ்நாடு. எங்களை எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? மானங்கட்ட அண்ணாமலை, குறைந்தபட்ச அறிவு உனக்கு இருக்கா? ஆட்டு புழுக்க அண்ணாமலை ஆடு மேய்ச்சியே, அந்த ஆட்டுக்கு இருக்கிற 5 அறிவு கூட உனக்கு இல்லையடா. நேற்றுக்கு நம்முடைய எதிர்கால இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், திராவிட இயக்கத்துடைய இளைஞர்களின் இருப்பு கருவூலம் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் சும்மா போற வாக்குல சொன்னாரு. கோ பேக் அப்படின்னு மக்கள் சொன்னாங்க மோடிய. இனி வரும் காலங்களில் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாரு. உலக தமிழர்கள் 1.5 கோடி பேர் கெட் அவுட் மோடின்னு ட்ரெண்டிங் பண்ணிருக்கான். அண்ணாமலை ராத்திரி பூரா வரக்கஞ்சி அடிச்சுட்டு தூங்காம பீகாருக்கு பேசி, வட மாநிலத்துக்கு பூரா பேசி, எல்லாத்துக்கும் பேசி 1.5 லட்சம் பேர் 1.25 லட்சம் பேர் கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லியிருக்கான். எங்களை எப்படி சொல்ல முடியும்? உங்களை 11 ஆண்டுகள் 3 முறை ஒன்றிய பாஜக அரசை தமிழ்நாடு நிராகரித்திருக்கிறது. தூக்கி எறிஞ்சிருக்கான். தமிழ்நாட்டுக்கு பிரதமரா ஏத்துக்கல மக்கள். ஒரு சீட்டு கூட உங்களால வர்றதுக்கு துப்பு கட்டவங்க, மானம் கெட்ட பாஜக. நீங்க அப்புறம் எங்களை கெட்ட விட்டு சொல்ல முடியும்? இந்தியா பூரா ராத்திரி பூரா தூங்காம பேசி, தமிழ்நாட்டுக்காரன் நேற்று நடந்த ஈரோடு தேர்தலில் நீங்க தேர்தலில் போட்டி விடாம புறமுது காட்டியோடைய கோழைகளே அண்ணாமலை இல்லையா? விக்கிரவாண்டி தேர்தலில் கால் வச்சு பார்த்த, மிதி வாங்கி போயிட்ட. காலை வச்ச விக்கிரவாண்டியில மிதி கொடுத்தோம். நாடாளுமன்றத்துல உன்னால கோயம்புத்தூர்ல வர முடியல. நீ எங்களை எங்க வீடுறா? இது எங்க நாடு, எங்க மொழி, எங்கள் கலாச்சாரம், எங்கள் மண். இந்த மண்ணுக்காக போராடியவன் நாங்க. இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருப்போம் நாங்க. 100 ஆண்டு கால திராவிட இயக்கம். நீலாம் நேற்று நேரம் ஆடு பேசிட்டு RSS காரங்க தயவால பிச்சை எடுத்து கர்நாடகத்துல IPS படிச்சுட்டு இங்க அரசியல் பண்ண பாக்குறியா? உதயநிதி பேசினா உலகமே ட்ரெண்டிங்கடா. சனாதனத்தை பெரியார் பேசினார், அண்ணா பேசினார், கலைஞர் பேசினார், நாங்க பேசினோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசினார், என் ஆர்வீர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பேசினார். உலகமே ட்ரெண்டிங். சனாதனத்தை கொரோனா போன்று, சனாதனம் என்பது டெங்குவை போன்று மோசமானது, ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார்.
வடநாட்டில் இருக்கக்கூடிய சாமியார்லாம் கதற விட்டோம்டா. அவர் தான் உதயநிதி. கொள்கை விதடா உதயநிதி. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா? கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்னா, கலைஞர் வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கலைஞர் வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு நாய் கூட கவி பாடும்னா, கொள்கை பேசும்டா. உதயநிதி யார் ரத்தம்? அதனால அண்ணாமலை இன்னைக்கு அசிங்கப்பட்டு போன சவாலை ஏத்திருக்க. நான் தன்னந்தனியா அண்ணா சாலைக்கு வர்றேன், இப்ப நான் காசியில போய் மூத்திரம் குடிக்க போறேன். டேய், இன்னைக்கு மத்திய ஒன்றிய சுகாதார நிறுவனமே சொல்லிருச்சு, ரொம்ப மோசமானது, ஆடு மாடு கோழிகளுக்கு வரக்கூடிய நோய் வரப்போகுது, இந்த திருவேணி தீர்த்தத்தை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டான். நீ அதை குடிக்க போறேன் ஒரு ஆட்டு புடுக்க. அது நல்ல தண்ணி தீர்த்தம், அங்க குளிச்சா நல்லதுன்னு சொல்றீங்களா? மோடியை கேட்கிறேன், அண்ணாமலையை கேட்கிறேன், யோகியை கேட்கிறேன். நீங்க அந்த தண்ணியை குடிக்க தயாரா? பொதுமக்கள் மத்தியில, பத்திரிகையாளர் மத்தியில, ஊடகவியாளர் மத்தியில, தொலைக்காட்சி மத்தியில மோடி, யோகி, அண்ணாமலை திருவேணியில குளிக்கிறீங்களா? அந்த தண்ணியை எல்லாரும் குடிக்கடா பாப்பா, 1 லிட்டர். மானங்கட்ட பிள்ளை, கடவுளை சொல்லி மதத்தை சொல்லி அரசியல் பண்ற ஒரு ஈனப்பிறவிய. நான் அண்ணா சாலைக்கு உதயநிதி சொன்னார், நீ அண்ணா சாலைக்கு வந்து பார். நான் இப்ப சொல்றேன், நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பெட்டி வாங்கி ஆதரிக்க மாட்டோம். நான் அரசியல்ல பெட்டி வாங்கி பழக்கப்படாதவன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணித்தவன், 27 முறை சிறை சென்றவன். ஈழத்தமிழர் இந்திய எதிர்ப்பு, விலைவாசி போராட்டம் அனைத்திற்கும் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல தென்னிந்தியாவிலேயே கைது செய்யப்பட்ட முதல் நபர் நானு. ஆனா அடுத்த வீட்டுல பக்கத்து வீட்டு சண்டை கூட கிடையாது. எல்லாம் கொள்கைக்காக, லட்சியத்திற்காக. நான் அமைதியா மட்டும் ஒழுக்கமா இருந்ததா 3 தடவை அமைச்சர் தமிழ்நாட்டுல. நான் உள்ளத்தில் இருக்கிறதை உடைத்து பேசுவேன். நாங்க இன்னைக்கு திமுகவை ஆதரிக்கிறோம்னா, தொடர்ந்து இந்த 6-7 ஆண்டுகளாக திமுகவோட ஆதரிக்கிறேன். நான் தலைவர் கலைஞரோடு நெருக்கமா பழகினவன், புரட்சி தலைவர் அம்மாவோடு பழகினவன், புரட்சி புயல் வைகோவோடு பழகினவன், நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவன். ஆனா துண்டு சீட்டு கொடுத்து என் மகனுக்கு வேலை கொடுங்க, எனக்கு கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு போய் யார்ட்டையும் கேட்டு போகாதவன். கொள்கை எனக்கு. இன்னைக்கு திராவிட மாடலை நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினை ஆதரிக்கிறதுக்கு காரணம், நம்முடைய ஸ்டாலின் இன்றைக்கு இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் நம்மை வித்திருப்பாங்க. இங்க ஒரு பாஜக ஆட்சி நடந்திருக்கும். அண்ணா கொடிக்கு பதிலாக அண்ணாவின் படத்தை எடுத்துட்டு மோடி படத்தை போட்டிருப்பாங்க ஓபிஎஸ், இபிஎஸ். இன்னைக்கு நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். இப்ப ஏன் சங்கிகள், நம்முடைய மூல எதிரிகள் நம்முடைய உதயநிதியை தாக்குகிறார்கள், நம்முடைய ஸ்டாலினை தாக்குறான்னு சொன்னா, சாதாரண சாமானியமான குடும்பத்திலே பிறந்தவர்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். திராவிட இயக்கம், பெரியாருடைய தத்துவத்தால், அண்ணாவின் சிந்தனையால் இவர்களை அகற்றிவிட்டால் தமிழகத்திலே சனாதனம் கொடி பறக்கும் என்று கருதுகிறார்கள். பெரியார் போட்ட விதை இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் நமக்கு கிடைத்திருக்கிறார், தமிழர்களுக்கு அரணாக, கேடயமாக. நாளைய தமிழர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று உதயநிதி வந்திருக்கிறார். அப்ப நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்பீங்க. நாங்க திராவிட இயக்கத்தின் தளபதிகள். ஒரு பாரம்பரியமான குடும்பம், கலைஞர் குடும்பம். அண்ணா சொன்ன மாதிரி தண்டவாளத்தில் தலை வைத்து படு என்று சொன்னாலும், தலைமை பதவி ஏற்கவா என்று சொன்னாலும் என் தம்பி இரண்டை ஒன்றாக கருதுவார் என்று பாளையங்கோட்டையில கலைஞர் சிறையில் இருக்கும் போது பாளையங்கோட்டை மைதானத்தில் அண்ணா பேசினார். அது மாதிரிதான் 2 ஆண்டுகள் நெருக்கடிகளிலே நம்முடைய தளபதி ஸ்டாலின் சிறை இருந்தார். எதிர்காலத்திலே இப்படி ஒரு தளபதி உருவாவார் என்று கருதான் அன்றைக்கு அவரை சிறையிலே அடித்து கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணார்கள்.
அன்றைக்கு ஜெயில் அதிகாரியா இருந்த சூப்பரண்டா இருந்த வித்யாசாகர் மூலமாக இரவிலே மின்சாரத்தை அணைத்து விட்டு ஸ்டாலினை தேடி தேடி அடிக்க நினைத்தார்கள். அடியை பூரா வாங்கிய முன்னாள் மேயர் சிட்டிபாபு இறந்தார். இந்த தியாகத்துக்கு முன்னாடி ஸ்டாலினுடைய செரு போட்டிருக்கிற தூசிக்கு சமமாடா அண்ணாமலை பித்தலாட்டக்கார பேர். உதயநிதி அண்ணா சாலைக்கு வந்து பாருன்னு இருக்காரு. நான் இப்ப உதயநிதி கிட்ட என்ன கேட்கிறேன், தளபதி ஸ்டாலின் என்ன கேட்கிறேன், எங்களுக்கு 2026 பசும்பொன் பாண்டியனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்கட்டுக்கா நாங்க பேசல. கொடுத்தா கூட்டணிக்கு வலுவா இருப்போம், கொடுக்காட்டினாலும் கூட்டணிக்கு வலுவா இருப்போம், திமுகவை ஆதரிப்போம், முதலமைச்சர் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவோம், தம்பி உதயநிதிக்கு உறுதுணையா இருப்போம், சட்டமன்றத்துக்கு வந்தா உங்களுக்கு உறுதுணையா இருப்பான். ஆனா இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கேட்கிறேன். நான் எந்த வாய்ப்பும் இந்த 5 ஆண்டு காலத்துல மயங்க 3 பேர் இருக்கான் வேலை வாய்ப்பு கொடுன்னு கேட்கல, என் குடும்பத்துக்கு டெண்டர் கொடுங்கன்னு கேட்கல. நான் தளபதி ஸ்டாலினுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக தம்பி உதயநிதிக்கு கேட்பதெல்லாம், அண்ணாமலை சவாலை தயவு செய்து தம்பி உதயநிதி அண்ணாமலை பேரை பயன்படுத்தாதீங்க. உங்க தகுதிக்கு, உங்க அரசியல் உயரத்துக்கு, உங்கள் குடும்ப தியாகத்திற்கு, உங்கள் தாத்தா உழைப்பிற்கு, உங்க அப்பாவுடைய தியாகத்திற்கு அண்ணாமலை பேரை உதயநிதி பயன்படுத்தாதீங்க. தயவு செய்து கூட்டணிக்கு நீங்க இடம் தரீங்களோ இல்லையே, எங்களுக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு வாய்ப்பு. அண்ணாமலை அண்ணா அறிவாலயத்தை இடித்து செங்கலை உடைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அண்ணாமலை சரியான ஆண்மகனாக இருந்தால், ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு அண்ணாமலை பிறந்திருந்தால், நான் சவால் விடுறேன் தம்பி உதயநிதிக்கு தளபதி ஸ்டாலினுக்கு அன்பான வேண்டுகோள், திமுக எதிர்க்க வேணாம். ஆனா அண்ணாமலையை சொல்றேன், நான் அண்ணா அறிவாலயத்தை இத்தனாம் தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு செங்கலை உருக போறேன்னு சொல்லிட்டு வாடா, ஒரு சவாலை ஏத்துக்கிறேன். நீ அந்த இடத்துல திரும்பி போயிட்டா, நீ உடுத்து வந்திருக்கிற வேட்டியோட சட்டையோட ஜட்டியோட திரும்பி போயிட்டா நான் அரசியலே பண்ணலாம். அண்ணா சாலை நீ தனித்து வர வேணாம். இன்னும் சொல்றேன், இன்னைக்கு எப்படி ட்ரெண்டிங் விட்டுருக்க பாரு, பீகாருக்காரு, உத்தரப்பிரதேசக்காரு, மத்திய பிரதேசக்காரு, ராஜஸ்தான்காரு, பீகாருக்காரு எல்லாத்தையும் விட்டு நீ ட்ரெண்டிங் விட்டுருக்க. தமிழ்நாட்டுக்காரன் உன்னை ஏத்துக்கிற மாட்டான். இப்ப நான் சொல்றேன், நீ அண்ணா அறிவாலயத்தை செங்கலை என்னைக்கு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு திரும்பி. திமுக வர வேணாம், அண்ணாமலை தனிச்சு வர வேணாம். ஒன்றியத்துல பாஜக காவி கூட்டத்தை கூட சேர்த்து, காலி கூட்டத்தை கூட சேர்த்து வா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த ரவுடி நீ கையில வச்சிருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வா. இன்னும் சொன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாட்ட சொல்லி முப்படையும் கூட கூட்டுவாடா. முப்படைய அண்ணா அறிவாலயத்துக்கிட்ட திரும்பிட்டா நாங்க அரசியல் கொண்ட திராவிட. அதே மாதிரி தம்பி உதயநிதி வீட்டுல வந்து போஸ்ட் ஓட்டுறீங்கள, நேரம் தேதி கிழமை சொல்லிரு, போலீஸ் தடுக்க வேணாம். நான் தான் திராவிட மாடல் அரசுக்கு சொல்றேன், இந்த வாய்ப்பையாவது கூட்டணியில் எனக்கு எம்எல்ஏ சீட்டு தரீங்களா இல்லையா, இந்த வாய்ப்பாவது கொடுங்க. உங்களை அன்போட கேட்டுக்கிறேன், அண்ணாமலை நான் பாத்துக்கிறேன். இன்னொரு வாய்ப்பும் கேட்கிறேன், 2026 பார்ப்போம்ன்றான். 2026 அண்ணாமலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெற்றதில்லை. அரவாக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, கோயம்புத்தூர்ல தோல்வி. நான் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி உதயநிதிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சி நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் மரியாதைக்குரிய அந்த தலைவர்களுக்கெல்லாம் இந்த அன்பான வேண்டுகோள், 234 தொகுதியில அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் இருந்தாலும் சரி, வட மண்டலத்தில் இருந்தாலும் சரி, தென் மண்டலத்தில் இருந்தாலும் சரி, சென்னை மண்டலத்தில் இருந்தாலும் சரி, எங்க நின்றாலும் திமுக கூட்டணி வேட்பாளராக எண்ணி அறிவிங்க. ஜாமீன் தொகை அண்ணாமலை வாங்கிட்டா நான் வாழ்நாள் அரசியல் பண்ணல. சட்டமன்ற தேர்தலில் எண்ணி அண்ணாமலை எதிர்த்து திமுக கூட்டணி வேட்பாளர் எண்ணி அறிவிங்க. இதெல்லாம் ஒரு ஆளா? ஏண்டா தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு என்னமோ 3:30 மணிக்கு என்னமோ ஒரு மூர்த்தத்துல எந்திரிச்சு ஸ்டாலின் இவர் மோடி ஃபைல் பண்றாங்க.
பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிப்பாராம், கையெழுத்து போடுவாராம். பிரம்மமுகூர்த்தம் கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் மோடி முடிச்சவளுக்கு அந்த அம்மா இருக்கா இல்லையாடா? திருமணம் ஆச்சா இல்லையா மோடிக்கு? திருமணம் ஆனவரா இல்லையா? பேச்சுலரா? பிரம்ம மூத்திரத்தை எந்திரிச்சு மூத்திரம் குடிக்கிறான், பசுமாடு மூத்திரத்தை. வீட்டிலே மாடு வச்சிருக்காரு மூர்த்தி ஒரு மோடி. பிரதமர் அலுவலகத்திலே ஒரு மாடு, அந்த மாட்டுக்கு மூத்திரம் குடிக்க பேளுக. நாங்க என்ன கேட்கிறோம்? தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில உயர்ந்திருக்கிறோம், மருத்துவத்துறை கட்டமைப்பில் உயர்ந்திருக்கிறோம், வேலை வாய்ப்பில் உயர்ந்திருக்கிறோம், நாகரிகத்தில் உயர்ந்திருக்கிறோம், பண்பாட்டில் உயர்ந்திருக்கிறோம், கலாச்சாரத்தை மேம்படுத்துகிறோம், மனித நேயத்தில் மேம்பட்டிருக்கிறோம். நீ உன்னை மாதிரி மூத்திரம் குடிச்சிட்டு கிடக்குமா? 50 கோடி பேர் 55 கோடி பேர் ஒரே இடத்துல போய் கழிப்பறை இருக்கிறாங்க. சிறுநீர் கழிக்கிற இடம் இருக்கா? சாப்பிட இடம் இருக்கா? பல்லு வளர்க்கடை இருக்கா? அதிலே கழிப்பறை, அதிலே மூத்திரம், அதிலே குளிக்கிற, அதிலே பல்லு வளர்க்கிற, அது தீர்த்தம் ஆடுற தமிழ்நாடு போகல. தானே தமிழ்நாடு திராவிட மாடல், பெரியார் சிந்தனை. இங்க கடவுள் மறுப்பாளர்கள் இருப்பார்கள், கடவுள் நம்பிக்கையாளர் இருப்பார்கள். ஆனால் அனைவரும் சமூக நீதியை பேணக்கூடிய தலைவர்களும் தொண்டர்களும் மக்களும் தான் தமிழ்நாட்டில் வாழ்றான். அதான் வித்தியாசமா பாக்குற. என்னென்னமோ நீ பல்டி அடிச்சு பாக்குற, RSS உருட்டு பாக்குற, என்னென்னமோ உருட்டு பாக்குற, உருண்டு பிறண்டு பாக்குற. தமிழ்நாடு மட்டும் RSS சித்தாந்தத்துக்கு தோல்வியை தொடர்ந்து தழுவிட்டு இருக்கு. காரணம், பெரியார் போட்ட விதை, அண்ணா வளர்த்த ஆலமரம். இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் தளபதி ஸ்டாலின், உதயநிதி வந்ததை உங்களால தாங்கிக் கொள்ள முடியல. கலைஞர் குடும்பம் பதவிக்கு மட்டும் வருதா? கலைஞர் குடும்பம் முதலமைச்சர் பதவி மட்டும் ஏற்க வருதா? ஒரு முறை கலைஞர் சொன்னார், என் வீட்டில் இருக்கிற ஆண் மகன்கள் அனைவரும் சிறையில் இருக்கிறோம், பெண் மக்கள் மட்டும் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னார். பெண் காவலர் நியமிக்காத காலத்திலேயே நம்முடைய தலைவர் கலைஞருடைய மனைவி தயாளமலை நிர்வாண சோதனைப்படுத்தினார்கள். ஸ்டாலினை அடிச்சு தூக்கிட்டு போனா சிறைக்கு. அழகிரி சிறை, தமிழ் சிறை, மறைந்த கலைஞர் அக்கா மகன் மருமகன் செல்வம் சிறை, முரசொலி மாறன் சிறை. தமிழ்நாட்டில் எந்த தலைவர் வீட்டுல இத்தனை பேர் சிறைக்கு போனாங்க? சொல்றா பாப்பா அண்ணாமலை. எல்லாம் திராவிட இயக்கத்தை, திமுகவை, கலைஞர் குடும்பத்தை பேசுறதுக்கு உனக்கு என்ன துப்பு இருக்கு? என்ன தகுதி இருக்கு? என்ன யோக்கியம் இருக்கு? கலைஞர் தலைமையில நாங்களாம் இயங்கினவங்க. கலைஞர் அன்பாலும் அரவணைப்பார், அதே நேரத்துல கொட்டி வைக்கவனை கொட்டி வைப்பார். தளபதி ஸ்டாலின் அது இல்ல, அமைதியா போறாரு. எதையும் தாங்க அண்ணா மாதிரி போய்கிட்டு இருக்காரு. கலைஞர் மாதிரி நாங்கெல்லாம் கலைஞர்கிட்ட பயிற்சி எடுத்தாளுங்க. நாளை காலை தம்பி உடன்பிறப்பு கொடியுடன் வாடா, அதுக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியும். கொடியுடன் வாடா, எங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியும். அந்த கொடியோட வருவோமா, தடியோட வருவோமா, கம்பியோட வருவோமான்னு இதெல்லாம் எங்களுக்கு பரிபாசை. அண்ணாமலை திமுக காரை எல்லாம் செத்து போயிடல. கலைஞரால், அண்ணாவால், பெரியாரால் பயிற்சிக்கு ஓரமா ஒதுங்கி நிக்கிறார். கொள்கையை பேசிக்கிட்டு இருக்கா, லட்சியம் பேசிக்கிட்டு இருக்கா தளபதி ஸ்டாலின் ஆட்சி. அதுல எச்ராஜ் அன்னைக்கு பேசியிருக்கான், நாங்க நினைச்சா ஏன்னா நினைச்சா கிழிச்சு போடுவா. ஆர்டிகல் 356 பயன்படுத்த முடியும்னால எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பின்னாடி உச்ச நீதிமன்றம் கடிவாளம் போட்டிருக்கு. ஆர்டிகல் 356 356. சரி, அப்படியே 356 நீ பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைச்சிட்டு எச்ராஜ் அந்த ஊர்ல வாழ முடியுமாடா? தமிழ்நாட்டுல ரத்தாறு ஓடும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க பழைய திமுக காரன் பல ஆள் கூட இருக்கோம்டா. நாங்க பல பிரிவா இருப்போம். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துவோம். அடிப்படை நான் திமுக காரன், பெரியார் தொண்டு, அண்ணா தொண்டன், கலைஞரின் எழுத்தால் பேச்சால் இந்த இயக்கத்திற்கு, நாட்டிற்கு மூச்சாக தமிழை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க நாங்கெல்லாம்.
என்னை மாதிரி கோடான கோடி தொண்டை இருக்கான். நாங்க நிதி கேட்கிறோம், பிச்சையா கேட்கிறோம். நிதி எங்களுக்கு நிதி குடுறா, எங்க வசூல் பண்ணிருக்க, எங்க காசை கொடுன்னு கேட்கிறோம். நீ எஜமானனா? அண்ணாமலை விட்டுக்கு சண்டியத்திரமனை பாக்குறியா? அடங்கிக்கொள். திராவிட இயக்கம் எழுந்தால் தாங்க மாட்டீங்க. இச்சிராஜா மிரட்டி பாக்குறான். நாங்க நினைச்சா உதயநிதி நடா கிழிச்சிருவா, நீ நடா கிழிச்சிருவா. பாப்பா பேல பீகாரி என்ன வேணாலும் மயிரை புடுங்க முடியும். பாஜக கட்சியில தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாஜக கட்சி தமிழ்நாட்டில் வர முடியுமாடா? தாமரை வளர முடியுமா? தமிழருக்கு விரோதமான கட்சி. நீட்டு தேர்வு மூலமாக என் வீட்டு பிள்ளையை டாக்டர் ஆக்குறான்னு சொல்ற கட்சி, என் மீனவர்களுக்கு எதிரான கட்சி, என் மொழிக்கு எதிரான கட்சி, என் பண்பாட்டுக்கு எதிரான கட்சி, என் கலாச்சாரத்துக்கு எதிரான கட்சி, என் வாழ்முறைக்கு எதிரான கட்சி, இந்த மண்ணுக்கு எதிரானது தாமரை. எப்படி நாங்க விட்டுருவோம்? கிழவன் ஈரோட்டு கிழவன் அல்லவன், எங்களுக்கு அவன் கிழக்கு திசை. உதயசூரியன் காஞ்சி தந்த மன்னன் எங்கள் அண்ணா, திருக்கூட தந்த கலைஞர். லேடியா மோடியான்னு கேட்டாங்க அந்த அம்மா. மண்டை காட்டு கலவரத்தை மண்டையில ஒடுக்கினார் எம்ஜிஆர். திராவிட இயக்கம்னா ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் கொள்கை என்பது எங்களுக்கு இடுப்புல கட்டிருக்கிற வேஸ்ட். பதவி என்பது நாங்க மேல போட்டுக்கிற துண்டு. அண்ணா சொன்னார். 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கலைக்கப்பட்டது. ஈழத்தமிழர்களுக்காக இந்த ஆட்சி உறுதியாக இருப்பதாக சொல்லி 2 முறை கலைக்கப்பட்டது. எத்தனை முறை திமுக மாதிரி வெற்றி பெற்ற இயக்கம் தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது. வரலாறுல திமுக மாதிரி தோற்ற இயக்கம் எதுவும் கிடையாது. ஆனா வெற்றியை கண்டு வெறி கொண்ட இயக்கம் அல்ல, தோல்வியை கண்டு துவண்ட இயக்கம் அல்ல. தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட உதயசூரியன் எழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? கொள்கை, லட்சியம், அடிப்படை. அல்ல அண்ணாமலை என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அண்ணா சாலைக்கு நான் வந்தேன், நான் போய் புகாரி ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட போனேன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல நீ என்ன இதுவரைக்கும் அரசியல் நீ சொன்னதை செஞ்சிருக்க? கடிகாரத்துக்கு பில்லு கொடுத்துருக்கியா? செருப்பு போட மாட்டேன் போட்ட மானங்கட்ட நாய் உன்னை செருப்பால் அடிக்க இப்ப செருப்போட இருக்க. திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் நான் திமுக ஆட்சி இலக்கு வரைக்கும் செருப்பு போட மாட்டேன், ஷூ போட்டிருக்க. திமுக அமைச்சர்களை ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன ஏதாவது நிரூபிச்சிருக்கியா? என்ன நீ உன் பேச்சுல செயல் இருக்கு? நீ எல்லாம் ஒரு ஆளாட எங்களுக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு உயர நாங்கெல்லாம் இந்த மக்களுக்காக, மண்ணுக்காக, மக்களுடைய கல்விக்காக படின்னு சொன்ன இயக்கம் இந்தியாலேயே தமிழ்நாட்டுல திமுக திராவிட இயக்கம் தான்டா. படி படி படி, கல்வி கல்வி கல்வி. மக்களை கல்வி ரீதியாக, அறிவியல் ரீதியாக பெரியார் சொன்னார், அன்பும் அறிவும் தான் வளர வேண்டும் என்றார். நீ மதத்தை காமிச்சு, கோமியத்தை காமிச்சு, பசுமாட்டு மூத்திரத்தை காமிச்சு நீ அரசியல் பண்ணிட்டு இருக்க. நாங்க அப்படியா? தமிழ்நாடு இன்றைக்கு உயர்கல்வியில நாங்க 2030 தான் நீ 35% வர்றேன்ற. நாங்க 2025 56% வந்திருக்கோம்டா. மானம் கேட்டாண்டாமல நீ வா, உதயநிதி வீட்டுக்கு எப்ப வரேன்னு சொல்லிட்டு திரும்ப ஜட்டி எல்லாம் உன்னை அனுப்புற பாரு. ஜட்டி கூட உனக்கு இருக்காது, உருவுடுத்து உன்னை வெறும் அமனை கொண்டு அனுப்பி விட்டுருவான். நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. இந்த வாய்ப்பை திமுக எங்களுக்கு கொடுங்க. நீங்க திமுக இறங்க வேணாம், அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கூட்டணி அடிப்படையில் வாய்ப்பை கொடுங்க. இதான் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி அண்ணா அறிவாலயத்து பக்கம் எட்டி பார்த்துட்டு போடா பாப்பான். சும்மா அண்ணா சாலை பக்கம் வந்தேன், மாட்டுக்கறி சாப்பிட வந்தேன், புகாரி ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட வந்தேன், அந்த மவுண்ட் ரோட்ல அண்ணா சாலைக்கு எதிர்த்தால மசூதி இருக்கு, நல்லா இது போட்டுக்கிட்டு இருக்கேன், காப்பி சமோசா போட்டுருக்கேன், அங்க சாப்பிட வந்தேன்னு சொல்லக்கூடாது. அண்ணாமலை இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நான் கிளம்புகிறேன், நீ பெரிய படையப்பட்டாளத்தை கூட வாடா, உன்னை சந்திப்போம். அதனால இந்த சவாலை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணாமலையின் சவாலை ஏற்றுக்கொள்கிறது. இந்த ட்ரெண்டிங் எல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம். தமிழ்நாட்டுல மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. பெண்கள் கோலம் போட்டு கெட் அவுட் மோடின்னு விரட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள்
எங்களுக்கு ஆதரவு இருக்கு. பல்வேறு உதாரணங்கள், பல்வேறு சான்றுகள் இருக்கு. நேற்று ஈரோட்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டு அனைத்தும் டெபாசிட் இருக்காங்க. எதிர்காலத்துல பாஜக கல்விக்கு நிதி ஒதுக்காத காரணத்தால், அண்ணாமலையின் அடாவடித்தனத்தால், மோடியின் பாசிஸ்தனத்தால், மோடியுடைய கடவுள் நம்பிக்கையின் பெறால் மக்களை புலப்படுத்துகிற பாசிச எண்ணத்தால் தமிழ்நாட்டில் மோடி கூட்டம், பாஜக கூட்டம், காவி கூட்டம், மாமா பாஜக கூட்டம் விரட்டி விரட்டி மக்களால் அடிக்கப்படும். எச்சரிக்கை.